ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சிங்கப்பூரில் வந்து வீட்டு வேலைக்கு வரணும்னா எப்படி வரணும், என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் வந்து தேவை, வேறு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணி வரணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு, சிங்கப்பூரில் வந்து ஹவுஸ்மேட் ஜாப் லீகலா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து ஹவுஸ்மேட் ஜாப் லீகல் தான். சிங்கப்பூரில் வந்து ஹவுஸ்மேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களை வந்து அஃபிஷியலாக ஃபாரின் டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இங்கே வேலை பார்க்கணுன்னா என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஒர்க் பர்மிட் தேவை. இங்கே கவர்மெண்ட்டோட ஒர்க் பர்மிட் இருந்தால் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். சரி, இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபீமேலாக இருக்கணும். அவங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 23 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அடுத்ததான் என்னென்னா, அவங்க கண்டிப்பாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து கண்டிப்பாக அவங்க கையில் வந்து வச்சுருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கப்பூரில் வந்து டேரெக்டாக இந்த வேலையை தேட முடியுமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாலாம் வேலை தேட முடியாது. இங்கே இருக்கவங்க வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே வர முடியும். சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரி மட்டும்தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ட்ரிலேருந்து வரவங்கள தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவும் இருக்குது. இந்தியா, ஸ்ரீலங்கா, மியான்மர் இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் வந்து சிங்கப்பூர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரிலேருந்து தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சரி, இந்த வேலைக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணி வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி மூலமாக வரலாம். இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க மூலமாக வரலாம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணி நீங்கள் வரலாம். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்சியை விட இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சவங்க மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்கப்பூரில் பார்ட் டைமாக வேலை பார்க்கலாமா, இல்லை வந்து ஹவர்லி மெய்டு அந்த மாதிரி வேலை பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து தான் வந்து சேலரிக்கு வரலாம். சரி, ஓகே, நான் வந்து அப்ளை பண்ணி வந்துட்டேன் சிங்கப்பூருக்கு. மந்த்லி எவ்வளோ சேலரி தருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு $500 $800 வரைக்கும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்களை வந்து பார்க்க வரீங்க, இல்லை வயசானவங்களை பார்க்க வரணும், இல்லை வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் வரணும்னா அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த சேலரியை தவிர்த்து வேறு என்னெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட லெவி வந்து இவங்க தான் பே பண்ணணும். அடுத்ததான் வந்து உங்களுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுலேயே வந்து ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் செக்கப் இதெல்லாம் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர்ஸோட சேலரியிலேருந்து எடுக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து எம்ப்ளாயர்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்தாச்சு, எங்கே தங்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் தான் நீங்கள் வந்து தங்குற மாதிரி. அவங்க தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான அக்கமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு, ரெஸ்ட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. சில எம்ப்ளாயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் டே கொடுப்பாங்க. சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட வந்து ரெஸ்ட் டே கொடுப்பாங்க. இப்போ வீசா பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கான ஒர்க் பர்மிட் வந்து யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா, உங்களை யார் ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அந்த எம்ப்ளாயர் தான் வந்து உங்களுக்கான ஒர்க் பர்மிட் வந்து இங்கேருந்து அப்ளை பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் ஆகும். சரி, வந்தாச்சு, என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து வெசல் வாஷிங், அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணுறது, அதுக்கப்புறம் லாண்ட்ரி மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறது, இந்த வேலை எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்க இருந்தாங்கன்னா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். பெரியவங்க, வயசானவங்க, உடம்பு முடியாதவங்களாக இருந்தால் அவங்களையும் டேக் கேர் பண்ணுற மாதிரி. வர இடத்துல வந்து இந்த ஜாப் சேஃபாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சிங்கப்பூரில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் வந்து கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து சேஃப்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிங்கப்பூரில் வீட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.